ஐயப்ப மலையில் வந்து முருகர் வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வந்து ஒரு கொள்கையில் வந்து ஒரு ஒரு தமிழ் தேச ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியாக அங்கே இருக்கார். அந்த நேரத்தில் வந்து இங்கே திருப்பதியில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் தொண்டை மண்டல வேளாளர் மகள் பத்மாவதிக்கும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் வந்து நாரதர் பண்ணுறாரு. இந்த கல்யாணம் நடந்ததா? பத்மாவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அங்கே என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு கல்யாணம் தான். நிறைய வயசு வித்தியாசம். அதாவது மீனாட்சிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது கூட ஒரு 20-25 வயசு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் திருமாலுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் பண்ணும்போது 50 வயசு மேலே டிஃபரன்ஸ். அவர் ஒரு 70 வயசு கிட்ட. திட்டோ பெரியார் மணியம்மை தான். பெரியார் மணியம்மைக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறா? ஐடியா கொடுக்குறா ராஜா ஐடியா கொடுக்குறாரு. அவர் தம் பக்கம் எடுக்கிறதுக்கு அவர் வாரிசுன்னு சொல்கிறாரு. அதில் வந்து அண்ணா டிஸ்டர்ப் ஆகிறாரு. அரசியல் வாரிசு நாங்கள் இருக்கிறோம், அவங்க என்ன ஒரு குடும்பத்துக்கு இருந்துட்டு போட்டோன்னு அரசியல் வாரிசும் மணியம்மை தான் சொன்ன உடனே அண்ணாவுக்கும் வந்து வெளியே போயிடுறாரு. டிட்டோ இதே மாதிரி ஒரு செக்கு வைக்கிறதுக்கு தான். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகுது. இதுக்கு நாரதர் வேலை செய்கிறார். ஏன் நாரதர் வேலை செய்கிறாருன்னா அங்கே நேரடியாக வந்து பிரம்மா வேலை செய்ய முடியாது. பிரம்மா இவங்களுக்கு எதிரான ஒரு அணியை வந்து கட்டிக்கிட்டு இருக்காருங்க, நேரடியாக பண்ண முடியாது. அதனால தன்னுடைய ஆளை வர வச்சு அவரையும் விட்டுறாத, எதிரணியிலே ஒரு ஆள் எதிரணி. இது வந்து பிரம்மாவனுடைய மூலையே என்னென்னா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் தான் ஆள் வச்சுருப்பாங்க. எதிரணியிலும் இருக்கும், தான் அணியில் இருக்கும், ஆளுங்கட்சியிலும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். தேவைப்படும் போது அண்டர் கரண்ட்டாக, ஏன்னா அது புத்திசாலிங்கள் செய்யக்கூடிய வேலை. பிரித்து வேலை செஞ்சு அது பெரும்பால் தான். அது ஒற்றர் மாதிரி இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து இவர் வந்து இங்கே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். பண்ணி வைக்கும்போது ஓரளவுக்கு ஒரு கட்டத்தில் அந்த நிறைய நகை நட்டு எல்லாம் போட்டு அவருக்கு என்ன சீர் வேணுமோ, அதாவது யாருமே செய்யாத அளவுக்கு போட்டு பத்மாவதியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொருளாதார ஆசையை காட்டுறாங்க. ஆனால் தொண்டை மண்டலத்தில் இருக்கிறவர் வந்து திருமாலுடைய பெருமை தெரியுது அவருக்கு. ரொம்ப பெரிய மனுஷன் அவர், ஒரு அரசியலுக்கு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணு இப்போ கல்யாணத்தை பிரபலம் பண்ணுறாரு அவர். இதுக்கு முன்னாடி லட்சுமி கல்யாணம் ஒன்றும் பெரிய ஃபேமஸாக பண்ணலை. அந்த ஊரில் ஹரியானாவில் எப்படி பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. இதை ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகர் கல்யாணம் இருந்துச்சு தெரியுமா? தெய்வானி அது இது ரொம்ப பெரிய கிராண்ட். அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே இதை பண்ணுறாரு. எல்லாம் இதை வச்சு சாக்கு வச்சு எல்லா மன்னர்களையும் ஒன்றா ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. மாநாடு கல்யாணம் மாதிரி பண்ணுறாரு. இதுக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் கிராண்டாக வராங்க, எல்லோரும் வராங்க. இதில் சிவனும் ஒன்றும் சரி அவர் விரும்புகிறாரு கல்யாணம் பண்ணிட்டுன்னு. சிவனும் முன்னே இருந்து கூட மாட இருந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வராங்க. கண் மட்டும் நார்த்துக்கு போயிட்டார். அந்த பிரச்சனைக்கு அந்த நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக போயிருக்கிறாரு. இங்கே தொண்டை மண்டலம் மற்ற இருக்கக்கூடிய எல்லாரும் உள்ளே வராங்க. முருகன் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். அவர் வந்து இதுவிலே இருக்கார், அவர் சேர்க்காரு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு தான் வந்து குபேரன் கிட்ட கடை வாங்குறாரு. ஆமாம், குபேரன் வந்து ஹெல்ப் பண்ணுறார். இது எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ராவணன் வந்து சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர். அங்கே வந்து சத்திரியர்கள் தான் வந்து அந்த சுயமரத்தில் கல்யாணம் பண்ணது அட்டன் பண்ண முடியும். நீ வந்து பிராமணர், அந்த தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கோபமாயிட்டார். கோபமாயிட்ட உடனே சீதை கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு அட்டம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ராவணனுக்கே. இல்லை ராவணனே கூட அந்த பக்கம் அயோத்தி நோக்கி அப்படி படையெடுக்கலாமா கோபத்தில்
போயிருப்பார், ஏதோ தட்டியிருக்காங்க அவரை. அதனால் வேறு வழி இல்லாமல் ராவணன் அங்கே இருந்தால் பப்பு வேவாதுன்னு இல்லையா, நேராக சவுத்துக்கு வந்துட்டார். ஓகே. சவுத்துக்கு வந்தவர் நேரடியாக சிவனை பார்க்குறாரு. நான் விருப்பப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல, கேட்டாக்கா நான் பிராமணர் அது இதுன்றாங்க. பிராமணர் நான் பிராமணன் சொல்லி ஒரு சூழ்நிலை இப்படி இது பண்ணுறாங்க. அதனால எனக்கு வர்ணாசிரமம் பிடிக்கல அப்படின்னாரு. ஐயோ எனக்கு வர்ணாசிரமம் பிடிக்கல தான், தகுதி உள்ளவே எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சத்திரியன் வந்து இவனாக கூட மாறலாம், அந்தனராக மாறலாம், அந்தனர் சத்திரியாக மாறலாம், வைசியர் இதுவாக கூட மாறலாம். அதுதான் எனக்கு, இதில் தான் எனக்கும் பிரம்மாவுக்கும் முட்டிக்கிச்சு. பரவாயில்ல, நீ அது தப்புன்னு சொல்லிட்டு வரல, அந்த கொள்கையில் உறுதியாக இரு, போனால் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே மயன் ஒருத்தருந்தார். மயன் வந்து நான் அங்கே ஈக்குவல் டு பிரம்மா. எதில்னாக்கா கட்டடக்கலை, அந்த கலை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒரு கல்ச்சர் ஆர்கிடெக்ட். அவள் வந்து உடைய பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். மண்டோதரி கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே குபேரன் இருக்கிறாங்க. இலங்கையில் வந்து குபேரன் இருக்காங்க. அவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இலங்கை பூர்வீகம் தான் அங்கே இருந்தாங்க. மாலி சோமாலின்றவங்க அவங்க 2 பேர். சிவனுடைய பாலிசி வந்து பூர்வீகத்தில் டெஸ்ட் பண்ணக்கூடாது. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நாம் அங்கே இருக்கணும், மிக்ஸ் ஆகிக்கணும். ஏன்னா பூர்வீகம் அவங்களுடைய பூர்வீகன்றதை அந்த மரியாதை உள்ளவர் அவர். ஆனால் இவங்க உள்ளே போந்து என்ன பண்ணாருன்னா, திருமால் பேச்சு கேட்ட உள்ளே போந்து குபேரன் இலங்கை பூரா கையில் எடுத்து அந்த மாலி சோமாலி 2 பேரையும் துரத்தி விட்டாங்க. சோமாலியாவுக்கு ஒருத்தர் போயிட்டாரு, மரிஸ் தீவுக்கு ஒருத்தர் போயிட்டாரு. இதுதான் 2 பேருடைய பொசிஷன், மாலத்தீவு சோமாலியா. அதுக்கப்புறம் தான் இவர் கேள்வி சொல்லணும். நாம் வந்து ராவணை வந்து உள்ளே விட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் சிவன் இவன் அவருக்கு ஒரு பகுதி புடியா குபேரன்ட்ட, உன்னுடைய பங்காளி தானே அவன் அப்படின்னா, இவன் பங்காளி எப்படி ஆக முடியும், அவன் எங்கள் அப்பாவுடைய வைப்பாட்டி பையன் தான் அவன், புரியுதா, அவன் பங்காளியெல்லாம் கிடையாது, அவனை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவன் சூத்திர பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன். யார் அவங்க அப்பா, ராவண அப்பா. இப்போ நீ வந்து யாரோ ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, இது சரி வராதுன்ட்டான். உடனே இந்த வர்ணாசிரம கோட்பாடு தான், வர்ணாசிரமத்தை ஆதரிப்பவர் குபேரன், வர்ணாசிரமத்தை வந்து அக்செப்ட் அந்த தப்புன்னு சொல்கிற சிவனுக்கு சிஷியனாக இருந்தனால, சரி இந்த பையனுக்கு ஒரு பாலிசி இருக்குது, அதனால் அவனை விட்டு கூப்பிட்டு நீ அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா, இல்லைன்னா சிக்கலாக இடம்னாரு. இல்லை முடியாதுன்றார் அவர். சரி உள்ளே போந்து ராவணன் ஒரு அடி அடித்தான். இந்த எப்பயுமே சிவனுக்கு 3 டைம்ஸ்னு ஒன்று வச்சுக்குவார், 2 டைம்ஸ் சொல்லுவார், 3ஆவது தடவை உள்ளே போந்து அடித்தா குபேரன் துண்டகானம் துணிகானு இந்தியாவுக்குள்ளே ஓடி வந்துட்டார். ஓகே. வந்து இப்போ சிவன்கிட்ட வந்து சரண்டர் ஆனார். சரண்டர் ஆகிட்டா விட்டுருவார், அவர் கூடிய வச்சுக்கிட்டார். ஓகே. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த விநாயகர் முருகர் பிரச்சனை வந்து தெரியுமா, மதுரையில் குடும்ப பிரச்சனை உடைச்சி விநாயகர் மேலே ஏற்றி முருகர் இது பண்ணிட்டாங்களே, அந்த நேரத்தில் குபேரன் தனக்கு சப்போர்ட்டாக இருந்தான். அதனால் அவன் மேலே ஒரு சாப்கானர், அவன் பர்டிகுலராக வந்து திருமாலுக்கு சப்போர்ட்டாக இருந்தான். ஏன்னா திருமால் தானே இலங்கையிலேயே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், திருமாலுடைய சகலாவை. ஏன்னா இவனுடைய இப்போ ஒய்ஃபும் அவங்களுடைய ஒய்ஃபு லட்சுமி அண்ணன் தம்பிச்சு. ஆனாலும் ஒரு அக்கா அங்கே போயிடுச்சு, அது லட்சுமி. இருந்தாலும் இவர் வந்து திருமால் கூட இருந்தார். அதனால் திருமால் வந்து திருப்பதியில் வந்து திருமணம் செய்ய போகும்போது தன் சகலை அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் உடந்தையாக இருந்தார், ஹெல்ப் பண்ண. நியாயமாக பார்த்தா இவர் லட்சுமி கூட தான் போகணும், ஏன்னா என் ஒய்ஃபும் லட்சுமி, சின்ன லட்சுமி பெரிய லட்சுமி. ஆனாலும் கூட திருமாலுக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த கல்யாணத்துக்கு பண உதவியெல்லாம் நிறைய பண்ணுறாரு. ஓகே. ஏன்னா அது கிராண்டு கல்யாணம், எல்லா இடத்துலேருந்து வர வச்சு மிக கிராண்டாக பண்ணணுன்றது அவருடைய நோக்கம். ஒரு அரசியல் பண்ணுறாரு. பெரும்பாலும் வந்து கலைஞர்கள் வந்து திருமணம் அதெல்லாம் நடத்தினார்னா அது ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக தான் நடத்துவார். அதுக்கு நாளை வர வைப்பார், அது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அது பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க செய்வாங்க, அந்த மாதிரி பண்ணார் அவர். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இது யாருக்கு கடுப்பாகி போச்சுன்னா, பிரம்மாவுக்கே என்ன ஆகி போகுதுன்னா, என்னடா இவனுக்கு மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்றானுங்க,
யார் குபேரன் நம்ம கையில் இருந்த குபேரன் அங்கே போயிட்டான். அதான் திருமால் கூட இந்த குபேரன் தான் எப்பயுமே அவன். இப்போ சிவனும் குபேரன் எல்லாம் வந்து ஒன்றா சேர்றானுங்க. எந்த இதில் குபேரன் எல்லாம் வந்து திருமால் கல்யாணத்தில் எல்லாம் ஒன்றா சேர்றானுங்க. இது ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒன்றும் புரியல. பிரம்மா கொஞ்சம் ஒரு பலம் அதிகமாக வருதுன்னா நைஸாக போய் கலந்துக்குவார். பத்திரிகையிலன்னா உடம்பு கலந்துக்குவார். ஆனால் அதை பண்ணது பூரா ஏற்பாடு பூரா பண்ணது பூரா யார்? நாரதர் தான் இந்த கூட இருந்து எல்லாம் பண்ணார். அவர் வந்து திருமாலுடைய ஒரு பக்தர். அவர் உண்மையிலேயே வந்து திருமால் மேலே விசுவாசம் தான். இவர் அழைக்காம இவர் உள்ளே போயிடுறாரு. டிப்ளமேட்டிக்காக கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டாரா இல்லை கலந்துக்குப்பார். எனக்கு இருந்துப்பாருன்னு சொல்கிறாங்க எல்லாமே. வந்து இல்லை வரலாறுல கலந்துக்கிட்டார் பிரம்மா அப்படின்றாங்க. பிரம்மா கலந்துக்கிட்டு இருந்தால் அவரே தான் இருந்து நடத்தி வைப்பார் பெரும்பாலும். ஆனால் அப்படி நடத்தி வச்ச மாதிரி தெரியல எனக்கு. அவர் வந்து முருகன் கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சார் பிரம்மா. அவரே இதெல்லாம் பண்ணுவார். இதில் ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்க்குறது சரியாக உள்ள வந்திருக்கார். இதில் வந்து வேறு யாரோ நாரதரை யாரோ வச்சு தான் நடத்துகிறாங்க. இப்படி இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குபேரன் இருக்கான்ல, அவர் வந்து ராவணன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து இப்போ அவங்க மதுரையில் இருக்கிறான். யார் கூட இருக்கிறான்? அந்த பிரிங்கு முனிவர் கூட இருக்கான். பிரம்மானுடைய அணி அது. அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த திருமாலும் இந்த குபேரனும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஏதாவது திருப்பதியில் வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்த நொட்டு வந்து நம்ம இலங்கையை பிடிச்சிடுவாங்க. ராவண வெளியில் தடுத்துடுவாங்க. அதனால் அவனுக்கு என்ன ஆகி போச்சுனாக்கா, அவன் எப்பயுமே தன்னை பற்றியே திங்க் பண்ணுறான். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், உள்ளே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுவான், உள்ளே வந்து குபேரனை மிரட்டி பண உதவிகளாம் செய்தால் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டான். இப்போ இவர் என்ன பண்ணார்னா, கல்யாணம் நெருக்கம், பணங்கள் பெரிய வசதி இல்லாமல் வந்து இந்த திருமணத்தை செய்ய முடியாது. அந்த பத்மாவதிக்கு நிறைய நகைலாம் போடுறேன்னு வேற சொல்லிட்டாரு. பில்டப்லாம் அதிகமாகி போச்சு. இப்போ காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ திருமாலுக்கு. உடனே என்ன பண்ணார்னா, ஒரு ஊராக போய் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறார். வசூல் பண்ணி நடந்த கல்யாணம் அதான். இந்த கோபாலா இது நாமம் போட்டு நாராயண. அதாவது என்னன்னா, நம்ம இவருடைய திருமாலுக்கு கல்யாணம், அதுக்கு உங்களுடைய நன்கொடை கொடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பணத்தை வாங்கி திருமால் கல்யாணத்தை நடத்தி முன்னாடியே மொய் வாங்கி எல்லாம் பண்ணி திருமணத்தை நடத்திடுறேன். திருமணம் நடந்தது முடிஞ்சது. முடிஞ்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னா, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணம் நல்லா முடிஞ்சது. அவனை உள்ளே விட்டாங்க. யாரை? நம்ம ராவணன் உள்ளே வந்தான். உள்ளே வந்து திருமாலை வந்து அந்த அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கு இல்லையா, பத்மாவதிக்கும் திருமாலுக்கும் இடையில் சேர விடாமல் ஒரு இவனை மிரட்டான், பத்மாவதி அவங்க அப்பாவை. அதனால் அது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு காரணம் காட்டிவிட்டு ஏதோ வேப்பலை ஏதோ கல்யாணத்தில் வந்து ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சான். சீரில் ஏதோ ஒன்று குறைஞ்சிச்சு ஒரு காரணம் காட்டி இல்லையா. அங்கேருந்து கீழே வந்துடுச்சு. திருமாலுக்கிட்டேருந்து நான் வாழ மாட்டேன்னு கீழே வந்துடுச்சு. இதுக்கு நோக்கம் என்னன்னா, ராவணனை மிரட்டதுனால அவங்க அப்பா நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டு போகுதுன்றதுனால பொண்ணை கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டார் அவர். அவருக்கு தைரியம் இல்லை எதிர்த்து போராட வந்துடுது. இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா, திருமாலுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் பத்மாவதியும் திருமாலும் ஒழுங்காக வாழ முடியல. இவன் என்ன பண்ணிட்டான், பத்மாவதியை அவன் வந்து கடத்திட்டு போய் ராவணன் கடத்திட்டு போய், அது பத்மாவதிக்கு விருப்பம் இல்லாமல் ராவணன்கிட்ட இல்லையா,
இருந்து அது வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு வரலாறு சொல்லுது. ஸோ பத்மாவதி இறந்துடுறாங்கன்ற இருந்துடுறாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தீயில இறங்கி செத்து போயிடும். சத்தி மாதிரியா? சரி மாதிரியே. இப்போ திருமாலுக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, திருமாலுடைய குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சி மிரட்டி ராவணம் பண்ண அட்டகாசம் வந்து ரொம்ப மோசமானது, கொஞ்சம் அராஜகமானது. இதை வந்து கண்டிக்கிறேன். ராவணன் சுத்தமாக வந்து கண்டிக்கிறார். நீ வந்து இது இந்த மாதிரி வந்து நீ பண்ணக்கூடாது. அவர் மறுபடியும் ஏற்கனவே அவர் கண்டிச்சார். அவர் நீ வந்து முதல் சங்கத்துக்கே வரல தமிழுக்கு. கேட்டால் குபேரன் இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஏன் வந்தேன்னா மறுபடியும் குபேரன் அங்கே இருந்தான், அதனால தான் நான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணேன். குபேரன் இன்டெரக்டாக டப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு பகை. அதாவது இன்னொரு தார்த்து பையன் அவன் இன்னும் வடநாட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டான். அப்படி இருக்கும்போது நான் இருக்க வாழ விட மாட்டேன். இது எனக்கு அவனுக்கு பிரச்சனை, யாரும் தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப ரூடாக பேசுகிறான். திருமாலை பார்த்தாரு, இந்த சிவனை பார்த்தாரு. இந்த சிவனை வந்து வந்து இவனை ராவண மிரட்டல்னா அது சரியாக வராதுன்ட்டு மிரட்டி விட்டார். இதுக்கு மேலே போனீங்கன்னா நான் தலையிடுவேன். நான் ஏதோ அகிம்சை ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் நினைக்காத. நான் இது வந்து நான் தலையிட்டேன்னா நடக்கிறத யாருங்க மிரட்டின உடனே அவன் கொஞ்சம் அச்சப்பட்டு யாருங்க நான் என்ன பண்ணணும்னு சொன்னான். நீ சண்டை போட வேண்டியது வடநாட்டில். உனக்கு வந்து நாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யார்? வடநாட்டில் தானே. உனக்கு திருமணம் பண்ணி இந்த இதில் வந்து சுயமை செய்தினுடைய திருமணத்தில் வந்து கலந்துக்க முடியாதுன்னு சொன்னவங்களாம் வடநாட்டில் தானே, தென்னாட்டில் கிடையாது. இல்லை, நான் தான் தென்னாட்டில் தானே உனக்கு நான் மரியாதை கொடுத்து உனக்கு பொண்ணை கட்டி வச்சு எல்லாம் நான் பண்ணேன். நீ மறுபடியும் அந்த விரோதத்தையே மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே சரி நான் என்ன செய்யணும்னு சொல்லணும்னு நம்ம இறங்கி வரான். அதனால் நீ எதோ இருந்தாலும் வடநாட்டுக்கு போ. நீ போய் அயோத்தி கூட போடி, வடநாட்டை கையில் எடு. அங்கே போய் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லு. உங்கள் அப்பா பிறந்தது அங்கே இல்லையா? உங்கள் அம்மா பிறந்தது வடநாட்டில் ஒரிசாவில். அங்கே போய் உன் பூர்வீக இடத்த பிடிக்கணும் மொழியே இங்கே இருக்கிற திருமாலோ மற்றவங்களே எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது சீனியரை இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டி கடைசியில் என்ன பண்ணால் திருமாலுக்கும் ராவனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறார். நான் பண்ணது தப்புன்னு சொல்லும். ஏன்னா ஒரு கொலை ஒன்று நடந்து போகிறதுனால அவர் தலையிட வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. அப்புறம் திருமாலுடைய பையன் இருக்கான்ல, அவன் பேர் மதுக்கடைவு. இவன் வந்து ஏற்கனவே குபேரன் கூட வந்து குபேரன் வந்து இளைஞர்கள் இருந்தபோது கூட அவர் கூட இருந்தவன். அந்த மதுவை கூப்பிட்டு இனிமேல் வந்து திருமால் பையன் கூட இருப்பான், நீ அவனை அழைச்சிக்கிட்டு வடநாட்டுக்கு போகிற, அவனுக்கு வந்து ஹரியானா பகுதியை மீட்டு கொடு, நீ போய் டெல்லி கூட ஆளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்று உங்கள் அப்பா அங்கே தானே இருந்தார், வடநாட்டு பக்கத்தில் நீ பிடிச்ச ஆள், சவுத்து பக்கம் வராது, இல்லைன்னா அப்புறம் நான் விரோதி ஆகிடுவேன்னு சொன்ன உடனே அவன் சமாதானமாகி அந்த மதுக்கடைவரை கூட கூட்டிக்கிட்டு ராவணன் வந்து நார்த்துக்கு வரான். ஓகே, நார்த்துக்கு வரும்பொழுது நார்த்தில் வந்து பர்டிகுலராக அப்பா வந்து ஷிப்பு வழியாக வராங்க. சென்னையிலேருந்து அவன் வந்து எங்கே போகிறான், திருப்பதிக்கு பக்கத்தில் ஹார்பார்லாம் இருக்கு இல்லையா, அது வழியாக அப்படியே வந்து இந்த அரேபியன் சி வழியாக போய் கரெக்டாக அங்கே போகிறான். அங்கே போகும்போது மகாராஷ்டிராவை ஆண்டது வந்து அவன் காத்த வீரிய அர்ஜுனன் ஒருத்தன். அவனுக்கு 1000 கைகள், அவனுக்குன்றான் 1000 கைகள் இல்லை, 1000 கப்பல், 1000 படகு, ஷிப்ஸ். அவன் வந்து அப்படி ஷிப்பு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கான் அவன். அவனை வந்து என்னவா பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க நாங்கள், கார்த்த வீரியன் அப்படின்னா இங்கே இருக்கிற முருகர் இருக்கார், அவரை நேமை வந்து டம்மி பண்ணி இல்லையா, இவர் தான் காத்தவராயன், சிவபக்தன் இவர் தான் முருக பக்தன் அப்படின்னு டூப்ளிகேட்டை நல்லா தூக்கி அவர் காலி பண்ணிட்டான். கார்த்திகேயன்ற மாதிரி, இவர் தான் கார்த்திகேயன்ற மாதிரி ஆக்கி முருகர் தான் அட்ரஸ் இல்லாமல் இருக்கார்ல. அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னால் கூட நம்புவோம் அந்த காலத்தில் இல்லையா. இந்த காலத்துலேயே வந்து அரசியலில் யாராவது ஒருத்தர் வேகமாக இல்லைன்னாக்கா அவர் என்ன ஆனார்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி அது பண்ணிட்டான். கார்த்தவீரியம் அப்படி ஒரு டெவலப் பண்ணி விட்டாங்க. கோவா கீழே கார்வார் போர்ட்டுன்னா இருக்குது, இவர் அந்த கார்த்தவீரியா ஜனனு. அதை பூரா பில்டப் பண்ணது யாருன்னு சொன்னாக்கா அந்த தத்தாத்திரேயன்னு ஒருத்தருப்பார். அவர்
தத்தாத்திரேயர் வந்து அவர் பிராமண ரிஷி தான். அவர் வந்து என்ன பண்ணார்னா அங்கே போய் நின்று அவனுக்கு உண்டான ஆலோசனைலாம் சொல்லி நல்லா டெவலப் பண்ணிட்டார் அவனை. அவன் வந்து இவன் நேராக போகிறான். உள்ளே போகும்போது இவர் வந்து அவன் விநாயகருக்கு நண்பன். யார்? கார்த்தவீரியார்ஜுனன். அவன் வந்த உடனே இவர் இப்போ சண்டைக்கு போன உடனே ராவனுக்கும் கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. ராவணன் ஜெயிச்சுட்டு வந்தால் நல்லா நினச்சாங்க. ஏன் அங்கே திருப்பி விட்றாருன்னா, இவன் முருகர் வளர விடாமல் டூப்ளிகேட்டு மேலே வந்துக்கிட்டு விநாயகர் கார்த்தவீரியார்ஜுனன் இவங்க தான் அண்ணன் தம்பி மாதிரி காமிச்சிருக்கிறானுங்க அங்கே வடநாட்டில். டோட்டலாக நம்ம பையன் ஒரு டூப்ளிகேட் உருவாக்கி இவனுக்கு நம்ம பையனே கேலம் பண்ணுறானுங்க. இவெல்லாம் இருந்தால் நம்ம பையனை வளர விட முடியாது, கொஞ்சம் தட்டி வைக்கணும் தான் அனுப்பிச்சார். அவன் ராவணன் போய் சண்டை போட்டு கடைசியில் இவன் ஷிப்பில் போனதுனால அவன் இன்னும் உள்ளே பூந்து ராவணனை உள்ளே வச்சுட்டான் அரெஸ்ட் பண்ணி. ஓகே. கார்த்தவீரியார்ஜுனனை சிறை பிடிச்சிட்டான் ராவணன். ராவணனை சிறை பிடிச்சிட்டான். இப்போ ராவணன் வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ இதை மீட்கிறதுக்கு பையனை கூப்பிட்றாங்க. யார்? இந்திரஜித்துன்னு இருக்கான்ல, ராவணன் பையன். அவன் இலங்கையிலேருந்து போகிறான். போன உடனே பையன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பான். எங்களுக்கு சிவன் பாலிசி இந்த திருமால் பாலிசிலாம் இல்லை, எங்கள் அப்பா வெளியில் விடு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னா. இது எல்லா காயும் யார் நவுத்துறான்னா பிரம்மா தான் நவுத்துறாரு. எப்பவுமே இந்த அரெஸ்ட் பண்ணி வேலைக்கு வாங்கிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா போட்டு ஆமாம்மா உள்ளே போட்டு அப்புறம் அவன் தான் வடிக்க வந்துட்டான்னா அப்படியே டக்கு மக்கள் சேர்த்து புனிதன் ஆகிடுவாங்க. இதே மாதிரி பண்ணிட்டாங்க. இதில் என்ன பண்ணிட்டான்னா அவர் வந்து சரி என்ன பண்ணணும்னு சொன்னார். உனக்கு வந்து இந்திர பதவி கொடுக்குறோம். யாருக்கு? பையனுக்கு. அதனால இந்திரஜித்துன்னு பேர். ஓகே. உனக்கு இந்திர பதவி கொடுக்குறோம். அது பெரிய ஜனாதிபதி பதவி. உங்கள் அப்பா ராவணனை நாங்கள் சொல்கிறத செஞ்சாருன்னா அவரே வந்து கூட நாங்கள் இந்தியாவுக்கு தலைவராகிறோம் இல்லையா? ஆனால் நாங்கள் சொல்கிறத அவர் செய்யணும். என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அயோத்திக்கு உள்ளே வரணும். வந்து பரதனை நாங்கள் மேலே ஏற்றி ராமரையும் லட்சுமணியும் காட்டுக்கு துரத்தணும். ஒரு உள்நாட்டு வார். அதுக்கு உங்கள் அப்பா எங்களுக்கு உடந்தையாக இருக்கணும் இல்லையா? இருந்தாருன்னா சப்போர்ட் பண்ணார்னா அப்படியே எல்லாம் இணைஞ்சி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ற. உடனே என்ன பண்ணார்னா அப்போ வந்து விநாயகரையும் அவருக்கு கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. விநாயகர்கிட்ட அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. சரி நான் செய்கிறேன் அப்படின்னு. இப்போ விநாயகர், ராவணன், கார்த்தவீரியார்ஜுனன், அர்ஜுனன் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்து அங்கே உள்ளே பூந்து அடிக்கும்போது ராமரை வந்து பட்டாபிஷேகம் பண்ணாமல் தடுத்து. ஆமாம், இப்படி ஒரு வாரே நடந்திருக்கு. அப்போ ஏன் இந்திரன் கையில் கையை வைக்கிறாங்கன்னாக்கா, இந்திரன் வந்து ஆக்சுவலாக அவங்க பக்கம்தான், பிரம்மா பக்கம்தான் இருந்தார். ஆமாம், அவங்க பேச்சு கேட்டுட்டு தான் அவர் வந்து டெல்லிக்கே வந்தார். விநாயகர் பக்கம்தான் வந்தார். அவர் தெய்வானியை ஷிஃப்ட் பண்ணது முருகர்கிட்ட வந்து இந்திரன் தான். நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு கூட்டு போனார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் லடாய் வந்துடுச்சு. தெய்வானி ஓரம் கட்டிட்டு இந்த சித்தி புத்தின்னு இருக்குல்ல, அம்பிகை அம்பாளிகள்ல, அம்பிகை அம்பாள், அந்த சித்தி புத்தின்னு 2 பேர், சித்தி அதுதான் நினைக்கிறேன் சித்தி புத்தி. இந்த சித்தி புத்தி 2 பேரையும் டெவலப் பண்ணி அதுங்களை மேலே தூக்கி விநாயகரை தூக்கி அவர் பிராமண குடும்பமாக ஆக்கி தெய்வானியும் குழந்தையும் கொஞ்சம் ஓரம் விட்டுறாங்க. அவர் நான் தெய்வானி மேலே கொண்டு வர்றதுக்கு தான், எங்கள் வாரிசு ஒன்லி திருமாலுக்கு எனக்கும் தெய்வானி தான், அண்ணன் தம்பி 2 பேருக்குமே. அந்த வாரிசை நீ ஓரம் விட்டுட்டு நீ வேற ஏதோ பிராமண ஆளுங்கள்லாம் உள்ள தூக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் குறுக்கால நின்னதுனால, அதுக்கு தடையாக இருந்ததுனால நேரம் வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு அவனை கீழே இறக்கிட்டு இவனை ஏற்றுறாங்க. இப்போது பிரம்மாவுக்கு என்னென்னாக்கா எல்லா போஸ்ட்லேயும் பிராமணர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது என்னென்னா, முதல்ல அவருக்கு சுத்தமாக ஹோப்பு இல்லாமல் இருந்தபோது இந்த கலப்பு பிராமணர்களை மேலே ஏற்றினார். இந்த விநாயகர்லாம் கலப்பு. அதுக்கப்புறம் கலப்பு ஆளுங்களை உள்ளே வச்சுக்கிட்டு மேலே போய் அப்புறம் முழு பிராமணர்களை மேலே ஏற்றுறாரு. அந்த சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தான் விநாயகரை பயன்படுத்துகிறார் ஒழிய அவர் வந்து விநாயகரே பர்பட்டாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ராவணனை தூக்குறார் மேலே. ராவணா நீ அன்றைக்கி என்ன சொன்ன, நீ இந்த மாதிரி வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்.
நான் என்ன சொன்னேன், சூழ்நிலை சரியில்லை, நீ சத்தியரியெல்லாம் ஒன்றா சேர்றான், நாம் வந்து பிராமணர்கள் வந்து ஒரு அவனுக்கிட்ட எதிர்ப்பை தாங்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கை ஒன்று பண்ணோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அரசனுக்கு ஆசைப்பட மாட்டோம், நாங்கள் கிங் மேக்கரவே வந்துக்கிறோன்னு சொன்னோம். அந்த வாக்குக்காக தான் உனக்கு நான் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணலை. நீ என் மேலே கோபமாக போய் ஓடியே போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு அங்கே போய் இங்கே வேறு சாண்டாகண்டன்னு ஒன்று போட்டேன். சரி, காலம் வரும்போது உனக்கு புரிய வைக்கலாம் நான் இருந்தேன். இப்போ காலம் கரெக்டாக இருக்குது, நீ வந்துட்ட. ஒன்று நான் இந்தியாவுக்கு தலைவராகிறேன், அவன் வந்து இந்திர பதவியை உன் பையனை கொடுத்துட்றேன். நமக்கு என்னன்னாக்கா தசரதன் குடும்பத்தை அடித்து தூள் பண்ணணும். ஏன்னா தசரதன் வந்து அப்படி 2 பக்கமும் பரதனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணுறான். யார் ஜனகர்கிட்ட கல்யாணம் பண்ணி 2 பசங்க பொண்ணுங்களை வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். யார்கிட்ட, ராமருக்கும் லட்சுமணனுக்கும். 2 அந்த பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையனை மேலே ஏற்றுறான். பையனை மேலே ஏற்றிட்டானா ராமர் ஆளுவான், ராமர் ஆளுன்னா அப்புறம் ராமர் பையன் வருவான். இது ஜென்ரேஷனாக இப்படியே போயிடும். அது இப்போவே ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி படிச்சுட்டு பரதனை மேலே ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரதனுடைய அம்மாலாம் வந்து நம்ம ஒரு ரூட்டு இல்லையா, அவனை ஒரு டம்மி அங்கே பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒன்று தூக்கிடுறேன் இல்லையா. நீ அப்படின்றான், எனக்கு இந்தியாவே வேணாம், சீதை கத்தா போகுதுன்றான். யார்? எனக்கு சீதை கிடச்சாவே இந்தியா கிடச்ச மாதிரி தான்றான். அப்போ நான் உனக்கு பிரச்சனையே கிடையாது, சீதையை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், பரதங்கிட்ட நான் வந்து இந்த நாட்டை கொண்டு வந்துடுறோம், ராமரும் இந்திர பதவி வைத்தரன். சரின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து கார்த்தவேரியன், ராவணன், விநாயகர் எல்லாம் சேர்ந்து அட்டாக், தசரதன் அட்டாக் பண்ண உடனே அந்த பட்டாபிஷேகம் நடத்துகிற காலகட்டம் இருக்கு இல்லையா, யாருக்கு இவருக்கு பட்டாபிஷேகம் ராமருக்கு சொல்கிறாங்களே, அந்த நேரத்தில் இவங்க சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. ரவுண்டப் பண்ணி அவர் அரெஸ்ட்டு எல்லாமே. இது பூரா கைகையினுடைய ஃபுல்லு, மீனாட்சி எல்லாமே, விநாயகர், மீனாட்சி, கைகை எல்லாம் சேர்ந்து கோணி இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ண உடனே தசரதன் அரெஸ்டடு. அவர் உள்ள வந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், எது வேணாலும் செஞ்சுக்குவார் இல்லையா. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற மாதிரி. அதே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதான் உண்மையிலேயே எமர்ஜென்சி தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சியில் உயிரோட இருந்தால் போதும் தான் நினைப்பாங்க. சரி, என்ன பண்ணணும் பண்ணுங்கன்னாங்க. உடனே இவனுங்க இப்போ கதையில் சொல்லுவானுங்க, ஏதோ கையை ஒரு வரம் கேட்டுச்சு, ஏதோ கொடுத்துருந்தாரு, எல்லாம் பண்ணாங்கன்னு. இதில் வரம் தான் கொடுத்துருந்தோன்னா அப்புறம் முன்னாடியே நீ பிளான் பண்ண வேண்டியது தானே, பரதனுக்கே கொடுக்க வேண்டியது தானே. அதான் வரம் கேட்டிருக்கேன், அது கரெக்டாக திடீர்லாம் கேட்கும் இல்லையா. பட்டாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் வரம் கேட்குமா. அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, அந்த ஃபேமிலி ட்ராமா மாதிரி, ஃபேமிலி ட்ராமா மாதிரி அதை காமிக்கிறானுங்க. உண்மையிலேயே போட்டு இப்போ இவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, சரின்னு நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். பண்ணுங்கன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அவர் சொல்லலை, ஒன்றும் பண்ண முடியல. உள்ள கிடக்கிறாரு, அவர் சொன்னார்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் உடம்பு செல்லாதும் போது அடுத்த வாரிசு யாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, யாருக்கு தெரியும். அவர் ஜெயலலிதா தான் ஒன்றுனாரா, ஜானகின்னு சொன்னாரா, யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி படுக்கு தான் அவர் படுக்கு போட்டாங்க. இப்போ சரண் என்ன பண்ணிட்டான், இவனுக்கு 2 பேரும் மரண தண்டனை கொடுத்துட்டானுங்க. யார்? ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும். இப்படி மரண தண்டனை கொடுத்துட்டா தான் பின்னாடி பிரச்சனை வராதுன்றது யார்? பிரம்மாவுடைய பிளான் அது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த அரசவையில் இருக்கிற பல பேர் ஒன்றா சேர்ந்து அதில் பர்டிகுலராக மீனாட்சியினுடைய பங்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து தூக்கு தண்டனையாக வேணாம், 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புவாங்களே, அந்த மாதிரி ஒரு தண்டனையை குறைச்சி அவங்கள காட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு ஏதோ. ஏன்னா மீனாட்சி வந்து அவ்வளோ கொடுமையானது கிடையாது. ஏன்னா ராமர் வந்து ஏதோ ஒரு வகையில் அதான் அது வந்து கொஞ்சம் இறங்கி போய் இது வயா மீடியாவை தண்டனை குறைச்சிருக்கிறாங்க. குறைச்சிட்டு போய் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து சீதை எங்கன்னு கேட்குறான் ராவணன். நான் அவ்வளோ உதவி பண்ணிட்டேன்ல. இப்போ அவங்க இந்திரனை அடிச்சு விட்டாங்க, இந்திர பதவி மாற்றிட்டாங்க. இந்திரஜித்தை மேலே ஏற்றி இந்திரனை இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் துண்டகானம் துணியகான்னு இங்கே ஓடியாந்து சிவனை பார்க்குறாரு, திருமலை பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க சிவன், நான் உன் பையன் முருகன் அனுப்பிச்சுட்டு நான் விநாயகரை தூக்கி பிடிச்சேன். ஏன்னா தெய்வானிக்கு இந்தியாவை ஆளணும், தெய்வானை புள்ள ஆளணும்னு நினச்சேன். அது என்னுடைய எண்ணம் தான். சரி, நீங்களும் விநாயகர் ஆண்டானா முருகர் ஆண்டானா நினச்சி விட்டீங்க. இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ நாங்கள் வந்துட்டேன், என் பொண்ணை ரோட்டில் விட்டானுங்க. யாரை? தெய்வானியை. அது பொண்ணு குழந்தைய வச்சுக்கிட்டு மகாராஷ்டிரா பக்கம் சும்மா இருக்குது, அது உட்காந்துருக்குது. தாராவின்ற பகுதியில் ஏதோ இருக்குது.
இதுதான் இப்படி நிலைமை. அப்போ ராவணன் ரிவர்ஸ் ஆகிட்டான்றது சிவனுக்கு ராவனுக்கு ரிவர்ஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணிவிட்டான் நம்ம அம்சம். ஆனால் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏமாற்றிட்டா ராவணன் நீங்கள். அப்போ சொன்னார், இப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கணக்கு போட்டு போகிறீங்க, அங்கே ஏமாந்த பிறகு தான் என்கிட்ட வரீங்க. நான் என் நிலைமை எப்படின்னு சொன்னால் சேஃப்டி லெவலில் தான் நான் போராட வேண்டியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன். அட்வான்ஸாக போராடுற அளவுக்கு எனக்கு இன்னும் என் கருத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நான் சேஃப்டி வார் தான் பண்ணிகிட்ருக்கேன். தற்காப்புக்காக ராவணனை கொஞ்சம் ஒரு பக்கம் தூக்குறேன், உங்களை கொஞ்சம் தூக்குறேன், இது எல்லாமே பண்ணுறேன். ஈவன் பிள்ளைகளை கூட நான் வந்து அந்த தற்காப்பு வார்னா அரசியல் தற்காப்பு, எனக்கு தற்காப்பு இல்லை. நான் எடுக்கிற ஒரு பின்னாடி அரசியலுக்கு ஒரு தற்காப்பு, எல்லாரையும் காப்பாற்றி விடுறது, அவ்வளோதான். ஜெயிக்கிறது எப்போன்றது அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ற வேலையை தான் நான் பண்ணுறேன். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டல, அது மாதிரி ராவணன் ஒரு காலத்தில் வருவான், பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி இந்திரன் இங்கே வந்துடுறாரு. சவுத்துக்கு வந்துடுறாரு. அவனுக்கு இந்திராணியை மடக்கிறானுங்க. இந்திரன் இங்கே வந்தவனே இந்திராணி மடக்கு அப்படின்னு, ஏன்னா இந்திரனுக்கு பழி வாங்கணும்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா,